ஹலோ! வெல்கம் டு நம்ம ரூட்டே. நம்ம இன்னைக்கு எத பத்தி பேசப் போறோம்னா, இந்த புலம்பல். இந்த புலம்பல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம இப்போ பேசப் போறோம். புலம்பல். நாமலாம் இந்த புலம்பல்ன்ற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமா வர விஷயம். அது மனுஷனா பொறந்த எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா வர விஷயம். இது எப்படி இப்படி சிரிப்பு எப்படி இருக்கோ, அழுகை எப்படி இருக்கோ, வலி எப்படி இருக்கோ, அது மாரி புலம்பலும் ஒரு விதமான ஒரு நம்ம லைஃபோடயே வர விஷயம். ஆனா இந்த சிரிப்பு, அழுகை இது எல்லாமே வரது ரொம்ப நல்லது. இந்த புலம்பலுன்ற ஒரு விஷயம் தான் இருக்கிறதுலயே ஒரு மனுஷன ரொம்ப நெகட்டிவா எடுத்துட்டு போற ஒரு விஷயம். ஏன் அத நான் சொல்றேன்னா, அத நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நெறைய புலம்பல நம்ம பார்த்திருப்போம். டிஃபரெண்ட் புலம்பல். யார்கிட்ட மெஜாரிட்டியா இந்த புலம்பல பார்ப்போம்னா, வயசானவங்க, அப்படி இல்லன்னா நம்ம அம்மா, அப்பா ஸ்டேஜ், அப்படி இல்லன்னா லவ் பண்ணி ஏமாந்து போறது, மேரேஜ் பண்ணி லைஃப இழந்து போறது, அப்படி இல்லன்னா சில விஷயம் காசு பணத்தால ஃபினான்ஷியலா எதுலயாச்சும் போட்டு இழந்து போறது, இல்ல இருக்கிற விஷயம் எதிர்பாராம நடந்து போறது. இது எல்லா விஷயத்துக்குமே நம்ம புலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சொல்யூஷனுக்கே நம்ம வருவோம். எல்லாருமே எல்லாருமே அப்படிதான் வருவோம். ஸோ இந்த புலம்பல் வகை வகையா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த லவ் பண்ணவங்க பிரேக்கப் ஆகும்போது தான் இந்த புலம்பல் இருக்கும். ஓகே. அந்த புலம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் அவள உயிருக்குயிரா நேசிச்சேன். உயிருக்குயிரா நேசிச்சேன். அப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படி பார்த்துக்கிட்டேன். நான் அப்படியே பேசி பேசி ஏமாத்திட்டா, விட்டு போயிட்டா, அது பண்ணிட்டா, இது பண்ணிட்டான்னு பேசி, இது பண்ணி, அழுது, கிழுது எல்லார்கிட்டயும் சொல்லி, தனக்குள்ளே ரொம்ப அப்படியே உருகி, 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 உருகி ஒரு கட்டத்தில ஓகேன்னு சில மாசம் எடுக்கும். சில பேருக்கு இல்ல சில வருஷம் எடுக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல டயர்ட் ஆயிடுவான். அவனே புலம்பி அவனுக்குள்ளே ஒரு வீராப்பு வந்துரும். அவங்களே அப்படி இருக்கும்போது, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னை சரி பண்ணிப்பாங்க. ஸோ இட்ஸ் டேக் டைம் இல்லையா? இந்த லவ் பண்ணி ஏமாறுறவங்க அப்படி இருக்கவங்களுக்கு இட்ஸ் டேக் டைம். அந்த புலம்பல் எப்படின்னா, அந்த புலம்பல புலம்பல்னு சொல்ல தேவையில்ல. ஒரு விதமான நம்ம இன்னொருத்தங்க கிட்ட புலம்புறது இட்ஸ் அ தெரப்பி மாரி ஒண்ணு. இட்ஸ் அ தெரப்பி. நீ வாய் விட்டு உன் கஷ்டத்த நீ நெறைய பேர்கிட்ட சொல்றது வேற, புலம்புறது வேற. வாய் விட்டு நீ பேசம்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா மறையும். இதுவே இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, பண்ட்டா, போயிட்டா, என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு ஒரு கேள்வி நமக்குள்ளேயே ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் நம்ம இந்த லவ் பண்றவங்க அவங்க இவங்கலாம் கொஞ்சம் அடுத்த கட்ட லைஃப்க்கு மூவ் ஆயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஒரு 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 40% மெஜாரிட்டி யார்கிட்ட இந்த புலம்பல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் ஆனவங்க கிட்ட இருக்கும். இந்த கல்யாணம் ஆன கப்புள்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே தான். அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸா இருப்பாங்க. பட் அத தாண்டி புலம்பல்கள் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அ ஒரு இடத்துல எதிர்பார்ப்புகள் இருக்கும். இன்னொரு இடத்துல பிராக்டிகலா இருக்கும் சம் திங்ஸு. ஸோ இந்த இந்த இடம் மீட் பண்ணலன்றது போது எல்லாமே புலம்பலா மாறும். ஃபினான்ஷியலா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் திங்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும். இன்னொருத்தவங்க இப்ப நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த விஷயம் மீட் ஆவாத நேரத்துல ஒரு மாரி டயர்ட் ஆயி அவங்களுக்குள்ளேயே வார்த்தை தகராறு சண்டை அது இது அதுக்கப்புறம் இவன் போயிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட புலம்புறதும், அவ போயிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட புலம்புறதும், இதே மாரி ஒரு 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 மாரி போகும். அத பத்தி பேசினா நெறைய போகும். ஸோ அது ஒரு விதமான புருஷன் பொண்டாட்டியோட புலம்பல்ஸ் வேற மாரி இருக்கும். அட் லாஸ்ட் அவங்க ஒரு நல்ல கப்புலா வாட்டெவர் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புல், நல்ல கப்புல் இன் த சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புலா இருந்தாலும் என்ன புலம்புனாலும் சரி, என்ன சண்டை வந்தாலும் சரி, சண்டை வரலனாலும் சரி, அவங்க ஒரு இடத்துல திருப்பி செட்டில் ஆகும்போது அவங்க லைஃப் ஒரு மாரி போயிடும். அத தாண்டி வந்தா மெஜாரிட்டி புலம்பல்ன்னு யார பார்த்தா வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸ். கண்டிப்பா எல்லா வீட்ல பேரண்ட்ஸும் இது புலம்பாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க.
நார்மலாக வந்து வீடுனாலே ஒரு குழந்தைங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்லேயே வந்து குழந்தைங்களுக்கு பெற்றவங்க வந்து பண்ணுறது சிலது குறையா தெரியும், பெற்றவங்களுக்கு குழந்தைங்க பண்ணுறது வந்து குறையா தெரியும். ஸோ இந்த பேரண்ட்ஸோட புலம்பல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது வீட்டில் லீவில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா வந்து காலையிலேருந்து நைட் வரைக்குமே இருக்கும். என்னதான் புலம்புனாலும் அடுத்தது அட்லாஸ்ட் வந்து தே ஆர் அவர் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு தான் இருக்கும். தே ஆர் அவர் தேர் சைல்டு அப்படின்னு தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லா ஃபேமிலிலையும் வந்து ஒரு புலம்பல் எதுக்காக இருக்குன்னா, ஒண்ணு ஃபினான்ஷியல் திங்ஸ் இருக்கும். இல்லன்னா வந்து சில மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் திங்ஸு அப்படி இல்லன்னா சிலது இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போறது அப்படி இருக்கும். அப்படி இல்லன்னா வாழ்க்கை வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து சரியில்லன்னா ஒரு மாரி இருக்கும். வாழ்க்கை இன் த சென்ஸ் ஒரு மேரேஜ் லைஃப் அந்த மாரி சரியில்லன்னா அது இருக்கும். ஸோ வந்து ச இப்ப எப்படின்னா, ஒரு காசு வந்து ஒண்ணுத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இப்போ இடத்துலயோ, இல்ல வந்து யாரையோ நம்பியோ போட்டோ வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னா, எல்லாருமே அவங்களோடதுன்னு சொல்ல முடியாது. எல்லாரோட கோபம், எமோஷன், ஆங்கர் அப்படியே அதுதான் வயித்தெரிச்சலுன்ற சொல்றப்படுற அந்த விஷயம், எல்லாமே கலந்து வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தூங்க முடியாது. எதுவும் பண்ண முடியாது. சாப்பிடும்போது, எதுவும் பண்ணும்போது எதுவுமே வந்து பண்ணாம புலம்பி, 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 புலம்பி என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா புலம்புவாங்க. ஆனா அட் லாஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயம் வந்து சரியாறதுக்கு அப்புறம் அந்த புலம்பல நிறுத்திருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புலம்பல் வந்து இருக்கலாம். தப்பு கிடையாது. ஆ புலம்பல் வந்து இருக்கலான்னு சொல்றது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, எவ்வளோ வேணா யோசிக்கலாம். அதுவும் வந்து ஒரு லிமிட்டு தான். ஓரளவுக்கு தான் போட்டு நம்ம மூளை பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மூளை வந்து நம்ம புக்லலாம் பார்த்துருப்போம், எல்லாத்துலயும் பார்த்துருப்போம். 2 பாகமா இருக்கும். இப்படி ஒரு கோடு வந்து இப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம் இருக்கும். அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னது, ஒண்ணு வந்து கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த மாரி இருக்கும். அது என்ன பண்ணும்னா வந்து, நீங்க கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணும்னா வந்து, நீங்க இருக்கிற ரெகுலரான நார்மலான வந்து லைஃப் அப்படி மூவ் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸ் வந்து நீங்க நினைக்கிற எண்ணங்களும், நீங்க அந்த எண்ணத்தினால வர நம்மளோட செய வார்த்தையும், நம்ம வார்த்தையால வர செயலுமானது தான் வந்து இன்னொரு பகுதி. ஓகேவா? அத தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கட்டத்தில வந்து லைஃபு நெகட்டிவாவே இருக்கும். நெகட்டிவ் ஃபேஸாவே இருக்கும் லைஃப். எதனால அப்படி நெகட்டிவ் ஃபேஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கண்டிப்பா நெகட்டிவ் இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மனுஷனா வந்து நம்ம இந்த உலகத்துல வந்து பொறந்தோம் அப்படின்ட்டு பார்த்தா வந்து, என்ன இருக்கு? மனுஷனா இந்த பார்க்குற விஷயங்கள் நேச்சர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இயற்கைன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இயற்கை வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வெயில் காலம்னு ஒண்ணு இருக்கு. மழை காலம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ வெயில் காலம் வந்தா வந்து என்ன பண்ணுவீங்க? நிழல தேடி வந்து ஒதுங்குவீங்க. மழை காலம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. இல்லன்னா கொடை எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்றவங்களும் இருக்காங்க. எவ்வளோ நாள் நீ கொடை எடுத்துட்டு மழை ஏதாச்சும் தேவைன்னா தான் கொடை எடுத்துட்டு போவோம் இல்லையா? ஸோ மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். அது மாரி வந்து வாழ்க்கையில வந்து கஷ்டமும் இருக்கு, துன்பமும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. எல்லாம் இது மாரி வந்து 2 50-50 தான் வாழ்க்கையே. ஓகேவா? இந்த 50-50 வாழ்க்கையில வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட இந்த வாழ்ற வாழ்க்கையில வந்து எண்ணம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நீ என்ன விதைக்கிறியோ வந்து அதுதான் வந்து முளைச்சு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பழமொழிலாம். அது மாரி தான் வந்து நீ நல்லது செஞ்சா நல்லது நடந்துரும். நல்லதே நினைச்சா நல்லதே உண்ம. ஓகே. பட் ஓகே தான். ஆனா வந்து அதே தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ நல்லவன் அப்படின்ட்டு வந்து உனக்கு தெரிஞ்சா போதும். உன் மனசார வந்து நீ யாரையுமே காயப்படுத்தல, உன் மனசார வந்து எதுவுமே கஷ்டப்படுத்தல அப்படின்ற வாழ்க்கை ஓகே. இதுவே வந்து நீ ஏமாத்திட்டு, ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டு, இருக்கிறவங்களையும் ஏமாத்திட்டு, கூட வச்சுட்டு இருக்கவங்களையும் ஏமாத்திட்டு, உன்னையும் ஏமாத்திட்டு ஒரு வாழ்க்கை இருக்கும்போது, நீ குற்ற உணர்ச்சியோட வாழும்போது வந்து, அது ஒரு ஒரு மாரி வந்து உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே அது ஒரு மாரி உன்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். நீ யாருமே வந்து உன்ட்ட கத்தணும்னு அவசியம் இல்ல, திட்டணும்னு அவசியம் இல்ல, உன்ன பழி வாங்கணும்னு அவசியம் இல்ல. உன் மனசே வந்து உன்னைய வந்து காலி பண்ணிடும். ஸோ அப்படிதான். ஸோ அதனால வந்து தப்பு பண்ணாத மனுஷனுங்களும் யாருமே கிடையாது. தப்பு நடக்காத இடமும் எதுவுமே கிடையாது. அட் த சேம் டைம் லைஃப்ல வந்து என்ன வேணா நடக்கலான்ற மாரி தான் இருக்கு. அடுத்த செகண்ட் வந்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்ட்டா லைஃப்ப வாழ்ந்துட்டு போணும் அப்டின்ட்டு தான் யோசிப்பேன். கரெக்ட்டானா எல்லாருக்குமே வந்து அப்படியே இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி இப்படி ஸ்ட்ரெய்ட்டா போட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை இப்படி தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது இல்லையா? ஸோ அது மாரி வந்து எல்லாருக்குமே வந்து
நினைக்கிற எண்ணம் தான் வந்து இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளி ஒரு கோடாக தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்து இது பண்ணால் இது நடந்துரும். அதை ஒரு ஹோப் இந்த இடத்துல வைக்கிறதுனால தான் வந்து அந்த அந்த இடத்துக்கு போகலான்ட்டு தான் யோசிப்போம். ஆனால் இந்த ஹோப் வச்சு போகும்போது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். அந்த புள்ளிக்கு போகிற வரைக்கும் வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, நீ கீழே வந்தால் தான் மேலே போக முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் வந்து கீழே உட்காந்தா தான் வந்து மேலே வர முடியும். அந்த மாதிரி தான் வந்து லைஃப்பில் வந்து என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். அது என்ன பிரச்சனை, காசு பிரச்சனை இருக்கலாம், காதல் பிரச்சனை இருக்கலாம், கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், நீங்கள் ஏமாந்து இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் புலம்பி ஒரு 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 பிரோஜனமும் கிடையாது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பி ஒரு ப்ரோஜனம். எவ்வளோ வேணால் வந்து யோசிக்கலாம், லைஃப்பில் வந்து எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். ஆனால் யோசிக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, ஓகேவா? அந்த லிமிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோன்ற விஷயம் வந்து ஒரு மனுஷன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்க போகிறேன்றாங்க, ஆனால் இருந்தாலுமே அவங்க வேணும்ன்ட்டு சொல்லி அவங்கள இழுத்து பிடிக்கிறது மட்டுமே வந்து ஒரு மனுஷன்கிட்ட மட்டுமே த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோன்ட்டு விஷயம் கிடையாது. நம்ம எண்ணமும் நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்கிற வார்த்தைகளுமே வந்து த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோன்ற மாதிரி தான். அது என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கீங்க, இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இல்லை இது இப்படி தான் இருக்குன்னா ஆஸ் எ இண்டிவிஜுவலாக ஓகே, இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, அடுத்தது என்ன, அதை தான் பார்க்கணுமே தவிர அதே போட்டு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. எதனால் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு புலம்ப என்ன ஆகும்னா வார்த்தையாக வரும். அந்த வார்த்தை என்ன ஆகும்னா அது உங்கள் வாழ்க்கையாக மாறும். குறிப்பிட்ட காலம் நீங்கள் அந்த வார்த்தையிலேருந்து வெளியே வர, அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வர வரைக்கும் உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஃபேஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப இது எப்படின்னா, இருக்கிற லைஃப்பில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சொல்லியா? நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நார்மலாகவே ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் வரும். இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவாக நெகட்டிவ் ஃபேஸ் நீங்களாக போட்டுக்கிற விஷயம். வாட் எவர் ஹேப்பன், எது நடந்தாலுமே சரி, கண்டிப்பாக அக்செப்ட் இட். வி ஹாவ் டு அக்செப்ட் இட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக அடுத்தது என்னன்னு தான் பார்க்கணும். சொல்யூஷனை வந்து தான் சொல்யூஷனுக்கான ரிசர்ச்சு, சொல்யூஷனுக்கான தேடல் தான் இருக்கணும். எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்து திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் பாசிட்டிவாக தான் நடக்குமா, இல்லை கரெக்டாக தான் நடக்குமா, நாளைக்கு எப்படின்றது யாருக்குமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சரி செஞ்சுக்க தான் வந்து பார்க்கணும். புலம்புறதுனால வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்து வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணி விட்ரும். எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னா, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து தூங்குகிற தூக்கத்துலேருந்து எல்லாமே மாறும். உங்களால் வந்து அந்த ஒரு புலம்பல் விஷயத்தினால வந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். வேலைக்கு சரியாக போக முடியாது, காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எது சரி எது தப்புன்றதும் தெரியாது. புலம்பி ஒரு விஷயம் வந்து புலம்பி வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுதான். ஸோ என்ன வேணால் நடக்கட்டும், ஏது வேணால் நடக்கட்டும். ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, சப்போஸ் உங்கள் கையில் வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, கீழே விழுந்துச்சு, அது உடஞ்சிருச்சு. ஐயோ உடஞ்சிச்சேன்னு பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே கிடையாது. அது நான் சரியாயிடுமா? சொல்லிகிட்டே இருந்தால் சரியாயிடுமா? ஒன்று அந்த ஃபோன் உடஞ்சிச்சு, அதை கொஞ்சம் சரி செய்ய முடியும்னா தூக்கி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து டிஸ்பிளே மாற்றிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, அந்த ஃபோனை தூக்கி போட்டு வேறு ஒரு ஃபோனை வாங்கலாம். இதுதான் முடியும். அதை தாண்டி வந்து அந்த ஃபோனையும் வச்சுக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு உடஞ்சிச்சேன்னா அதுக்கு போய் அதை கேட்க போகலையா, நீ என்ன நினைக்கிறேன்னு ஒன்றும் தெரியாது. நம்ம பிரச்சனை எல்லாமே அப்படி தான். நீங்கள் புலம்புறதுனால வந்து சொல்யூஷனே கிடையாது. புலம்பல் என்ன பண்ணுன்னா, உன் மனசுக்கே நீ புலம்பி நீ எவ்வளோ நாள் வரைக்கும் நீ இருட்டிலே வாழ போகிறன்றது நீ ஃபிக்ஸ் பண்ணுற விஷயம். ஸோ நீயா வந்து புலம்பி இவ்வளோ நாள் நான் இருட்டில் இருக்க போகிறேன்னா நீ தான் முடிவு பண்ணு. இல்லை நான் புலம்புறதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கட்ட வேலையை பார்க்க போகிறேன்னா நீயா தான் முடிவு பண்ணு. இங்கே யாருமே காப்பாற்ற போகிறது கிடையாது. யாருமே வந்து யாரோட வாழ்க்கையுமே வந்து வாழ போகிறதும் கிடையாது. ஸோ வந்து உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து உனக்கு தான் தெரியும். அது யாராக இருந்தாலுமே நல்லது கெட்டது சொல்கிறதுக்கும் கூட ஆளுங்க இருப்பாங்க. எல்லாரும் எல்லாருக்கிட்டே இருப்பாங்க. ஆஸ் எ இண்டிவிஜுவலாக வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நம்ம லைஃப்பை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். யாருமே காப்பாற்ற போகிறது கிடையாது. சில பேர் வாழ்ந்து முடித்தவங்க இருக்காங்க, சில பேர் வாழ போகிறவங்க இருக்காங்க, இனிமேல் வாழ்க்கைனா என்னன்னு தெரியுறாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் வந்து லைஃப் அது பாட்டுக்கு போகும்.
நல்லது நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ஸும் வரும், டவுன்ஸும் வரும். பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. நீ நம்பிக்கை எதுல வைக்கிற, உன் எண்ணத்த எப்படி வைக்கிற, உன் வார்த்தை எப்படி இருக்கு. கடைசியா வந்து உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்ட்டு நீ முடிவு பண்றதுன்னு இந்த ஒரு 3 விஷயத்துல இருக்கு. உன்னோட நம்பிக்கை, உன்னோட வார்த்தை, உன்னோட எண்ணம். இந்த 3 விஷயம் எப்படி இருக்குன்றது தான் வந்து ஒரு ஆளோட ஸ்ட்ரென்த்த டிசைட் பண்ணும். யார் என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா பண்ணட்டும், எது வேணா இப்ப எப்படி சொல்றது? லைஃப்ல வந்து நம்மள சுத்தி இருக்கவங்க 1000 பேசுவாங்க. உன் வாழ்க்கை உனக்கு தான் தெரியும். எவ்வளோ யார் என்ன பேசினாலும் சரி, அட் லாஸ்ட் வந்து வாட்டெவர் இட் இஸ், இட்ஸ் யுவர் டெசிஷன், இட்ஸ் யுவர் டேக். நீயா எடுக்கிறது தான். யாருமே என்னதான் சில பேர் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட் அப்படி சொன்னா, இந்த ஃப்ரெண்ட் இப்படி சொன்னாங்க, என் வீட்டில் அப்பா அம்மா இப்படி சொன்னாங்க, என் அண்ணங்காரன் இப்படி சொன்னான், என் தம்பிக்காரன் அப்படி சொன்னான், அது இது எல்லாம் வேணா இருக்கட்டும். யாரோட வார்த்தை எப்படி வேணா இருக்கட்டும். நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கு, நீ எவ்வளோ ஒர்த்து, நீ எவ்வளோ வந்து உன் லைஃப்பில் நீ எந்த இடத்துக்கு போகணுன்ட்டு நீ யோசிக்கிறியோ எல்லாமே உனக்கு விட்டது தான். இங்கே யார் என்ன வேணால் நடக்கட்டும். உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் அதை எடுத்துக்கணும். உனக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னா நீ தான் பண்ணணும். நோ ஒன் ஷுட் கம். ஸோ வந்து லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, இந்த புலம்பலுன்ற விஷயத்த வந்து ஜாஸ்தியாக வச்சுக்காதீங்க. இது வந்து உங்களை ரொம்ப இருட்டில் வாழ வச்சிரும். ஸோ இந்த புலம்பல்லாம் விட்டுட்டு, சரி பிரச்சனை நடக்குதா, நடந்துச்சா, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு கொஞ்ச நேரம் யோசிங்க. யோசிக்கிறதே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய இடம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கற்றுக்கிற விஷயம் இருக்குது, உங்களுக்கு வேலை இருக்குது, 1008 விஷயம் இருக்குது. புது மனிதர்களை சந்திக்கிற இதுவும் நடக்கும். இல்லை வேற ஒரு பிரச்சனையும் வரும். அப்போ இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் செகண்ட் ப்ரியாரிட்டியாக போய் அது மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு எல்லாத்துக்கும் வாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ புரிஞ்சுதுங்களா? டாடா பாய்.